வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான பதிவு. ஏன்னா எது அழகு, எது அழகுன்னு நம்ம தேடிட்டே இருக்கோம்ல, அது பின்னாடி ஓடிட்டே இருக்கோம். இப்படி பண்ணா அழகா இருப்போமா, அப்படி பண்ணா அழகா இருப்போமா, இல்ல பியூட்டி பார்லர் போனா அழகா இருப்போமா, இல்ல விலை உயர்ந்த அழகு சாதனங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு அழகா இருப்போமா, இல்ல ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டு அழகா இருப்போமா, இப்படி பல விதமா நம்மள நேரத்தை செலவு பண்ணி பணத்தை விரயம் பண்ணி நம்ம அழகுக்காக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுதான் உண்மையான அழகா? உண்மையான அழகுன்னு ஒண்ணு இருக்கா. அது என்ன தெரியுமா? அதுக்கு இவ்வளவு நேரம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லையா, அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லையா. அது நமக்குள் இருக்கிறது. அதாங்க புன்னகை. அந்த புன்னகை இல்லைன்னா நம்ம என்னதான் விலை உயர்ந்த அழகு சாதனங்கள் நகைகள் எல்லாமே போட்டுக்கிட்டா கூட அந்த ஒரு புன்னகை இல்லைன்னா நம்ம மத்தது எல்லாமே வீண்தான். அதனால எப்பயுமே முகத்துல புன்னகையோட இருங்க. புன்னகைய உங்களோட மேக்கப்பா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, என்னதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், நம்ம எல்லாமே கற்று தேர்ந்திருந்தாலும், பெரிய ஆளா இருந்தாலும், மற்றவங்கள்ட்ட பேசும்போது நடந்துக்கும் பொழுது ஒரு பணிவுடன் நம்ம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெருமை இல்லாம தன்னடக்கத்தோட இருப்பது இரண்டாவது அழகு. நம்ம போடுற நகை மாதிரியா அது ரொம்ப அழகா இருக்குல்ல. மூணாவது பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்தாலும், நிறைய ஒர்க் வச்சு பார்த்து நல்ல ஷைனிங்கா இருக்கா அழகா இருக்கான்னு பார்த்து வாங்கி போட்டாலும் கூட அது தராத அழகு ஒண்ணு தந்துருமா, தன்னம்பிக்கை. இதெல்லாம் போட்டிருந்தாமே கூட நமக்கு இந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான், விழலுக்கு கிடைத்த நீர் போலதான். அதனால தன்னம்பிக்கை இதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுதான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது அழகு தன்னம்பிக்கை. நாலாவது பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் சரியா செய்துட்டு போனாலும் கூட, சரியா இருந்தாலும் கூட, இது இல்லைன்னா மொத்தமும் வேஸ்ட் தான். மனதுக்குள் நேர்மறையான எண்ணம் இருக்கணுமா. அந்த நேர்மறையான எண்ணத்தை தாங்கி செல்லும் பொழுதுதான் நம்மளுடைய மொத்த உடலுமே ரொம்ப அழகா பொலிவா தோன்றுமா. உண்மைதான் இல்லையா? இத மொத்த உடம்பையும் சரி செய்யும் ஒரு மருந்துன்னு சொல்றாங்க, நேர்மறையான எண்ணத்தை மனதில் சுமந்து செல்வது. அதனால் இனிமேல் முகத்தில் புன்னகையை அலங்கரித்து, நடத்தையில் பணிவை நகையாக அணிந்து, செயல்களில் தன்னம்பிக்கையை உடையாக அணிந்து, உள்ளத்தில் நேர்மறையான எண்ணத்தை ஏந்தி செல்வதுதான் உண்மையான அழகு. நீங்க என்ன சொல்றீங்க?